உலமாக்களை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது? முதலாவது அல்லாஹ்வினுடைய கட்டளை. உலமாக்கள் என்பவர்கள் யார், அவர்களுக்குரிய அந்தஸ்து என்ன என்பதை குர்ஆன் எவ்விதம் சொல்கிறது? இதை நீங்கள் கேட்டு பாருங்கள். யர்ஃபஉல்லாஹுல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். சூரத்துல் முஜாதலாவிலே 11வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், யர்ஃபஉல்லாஹுல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். உங்கள் மத்தியிலே வாழுகின்ற மக்களில் ஈமானுடன் இறை விசுவாசத்துடன் இருக்கிற மக்களும், அதே நேரத்திலே உயர்தரமான மார்க்கத்தினுடைய இல்மு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு தரஜாத்துன் உயர்ந்த அந்தஸ்துகள் இருக்கிறது. இது எங்கே சொல்லப்படுகிறது? உயர்தரமான குர்ஆனிலே சூரத்துல் முஜாதலாவிலே 11வது ஆயத்தாக வருகிறது. இது யார் சொல்லித் தருவது? யாராவது ஒரு ஆலிம் சொல்கிறார்களா அல்லது யாராவது ஒரு பொதுமகன் சொல்கிறாரா என்று பார்த்தால் அப்படி யாரும் சொல்லவில்லை. இந்த அதாவது உயர்தரமான குர்ஆனிலே நோன்பு பிடிக்க வேண்டும், தொழ வேண்டும், ஜகாத்து கொடுக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும், இன்னபிற பல அமல்களை செய்ய வேண்டும், உங்களுக்கு நான் சுவர்க்கத்தை தருகிறேன் என்று சொல்கிற எல்லாம் வல்ல அல்லாஹ் தான் உங்களுக்கு சொல்லித் தருகிறான். நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும், உலமாக்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக உலகம் பூராவிலுமே இருக்கிற மக்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அடுத்த ஆயத்திலே அல்லாஹ் கேட்கிறான், குல் நபியே நாயகமே இந்த மக்களுக்கு சொல்லுங்கள், நபியே நாயகமே இந்த மக்களிடத்திலே கேளுங்கள், ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அதாவது மார்க்க இல்முதனை முறையாக படித்தவர்களும் மார்க்க இல்மை வெறுமனே கேட்டுக்கொண்டிருந்தவர்களும் சமமாகுவார்களா? மார்க்க இல்மை முறையாக படித்தவர்கள் தான் உலமாக்கள், முறையாக படித்தவர்கள் தான் ஆலிம்கள், அவர்கள் தான் மிகப்பெரிய மேதைகளான இன்றைக்கு இருக்கிற பள்ளிகளுடைய ஹத்தீபாக இருக்கலாம், ஜும்மான் பயான் செய்யக்கூடிய மௌலவியாக இருக்கலாம், மற்றும் உண்டான உங்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய மௌலவிமாராக இருக்கலாம். இவர்களிலே இருந்து அதாவது பல நூற்றாண்டு காலத்துக்கு முன்னால் வாழ்ந்த இமாம்கள் உட்பட இந்த ஆயத்துக்குள்ளே வருகிறார்கள். அல்லாஹ் கேட்பது என்ன? ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன், அறிந்தவர்களும் வல்லதீன லா யஅலமூன், மார்க்க இல்மை தெரியாதவர்களும் சமமாகுவார்களா? நமக்கு இதுவெல்லாம் மிக தெளிவாக இருக்கிறது. படித்தவனும் படிக்காதவனும் சமமா? நல்ல முறையிலே ஹலாலான முறையில் சம்பாதிப்பவனும் ஹலாலை விட்டுவிட்டு ஹராமாக சம்பாதிப்பவனும் சமமா? ஐவேளை சிறப்பாக தொழுபவனும் தொழாமல் இருப்பவனும் சமமா? நோன்பு பிடிப்பவனும் நோன்பு பிடிக்காதவனும் சமமா? ஜகாத்து கொடுப்பவனும் ஜகாத்து கொடுக்காதவனும் சமமா என்கிற பொழுது எங்களுக்கு மிக தெளிவாக தெரியும், சமம் இல்லை. அப்படியானால் மார்க்க இல்முதனை முறையாக கற்று நம்முடைய உலமாக்கள் எப்படி உருவாக்குறார்கள் என்று பின்னுக்கு சொல்கிறேன். மார்க்க இல்முதனை முறையாக கற்று அந்த மார்க்கத்திற்கு தன்னை அர்ப்பணம் செய்து கொண்டு முழு மூச்சாக தன்னுடைய வாழ்வை தீனாக அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உலமாக்களும் அதை கற்றுக்கொள்ளாதவர்கள், அதை பற்றி சிந்திக்காதவர்கள், அதை சர்வசாதாரணமாக நினைத்துக் கொண்டிருப்பவர்களும் சமமாகுவார்களா என்று சொன்னால் இல்லை. அருமையான சகோதர பெருமக்களே, இது சூரத்துல் ஜுமரிலே 9வது வசனத்திலே இங்கே சொல்லப்படுகிறது. அருமையான சகோதர பெருமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது குர்ஆன் இவ்விதம் பேசுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற பொழுது அல் உலமாஉ வரஸத்துல் அன்பியா, அல் உலமாஉ வரஸத்துல் அன்பியா, உலமாக்கள் என்பவர்கள் நபிமார்கள் விட்டு செல்கிற வாரிசுகளாக இருக்கிறார்கள். நபிமார்கள் நமக்கு தெரியும், 1,24,000 நபிமார்கள் வந்திருக்கிறார். இறுதியாக வந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் தான் காத்தமுன் நபி. இதற்கு பின்னால் நபி வரமாட்டார்கள், எந்த நபியும் இந்த பூமியிலே பிறக்க மாட்டார்கள். அப்படியானால் இந்த குர்ஆனையும் இந்த ஹதீஸையும், குர்ஆனுக்குள்ளேதான் மார்க்கம் இருக்கிறது, ஹதீஸுக்குள்ளேதான் மார்க்கம் இருக்கிறது. அதை நீங்கள் ஃபிக்ஹ் என்று சொல்லலாம், தஸவ்வுஃப் என்று சொல்லலாம், அல்லது வேறு எது வேண்டும் என்றாலும் நீங்கள் சொல்லலாம். இந்த இரண்டுக்குள்ளேதான் இருக்கிறது. இந்த இரண்டையும் உலகத்திற்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்கள் நபி அவர்களுக்கு பின்னால் இந்த உலமாக்கள் தான். அதிலே நீங்கள் கேட்கலாம், ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் சஹாபா பெருமக்கள் யார்? சஹாபா பெருமக்களிலே அவர்கள் அந்த சஹாபிகளின் உலமாக்கள் இருந்திருக்கிறார்கள். உலமாக்கள் முக்கியமானவர்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனுக்கு முழுக்க விளக்கம் சொல்பவர்கள் அவர்கள்தான். அதே போல ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்ற மிகப்பெரிய சஹாபாக்கள் அந்த உலமாக்களுடைய வரிசையிலே வந்து கொண்டிருக்கிறார்கள்.
இப்படிப்பட்ட அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் தாபியீன்கள். தாபியீன்களிலும் மிகச் சிறப்பான உலமாக்கள் அவர்கள். அதன் பின்னால் வந்த இமாம்கள். அந்த வகையிலே தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஆலிம், மதீனாவினுடைய ஆலிம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காசாவிலே பிறந்தவர்கள். இன்றைக்கு இஸ்ரேல் அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காசாவிலே பிறந்தவர்கள் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மக்காவிலே குடியேறுகிறார்கள். மக்காவில் இருந்து கொண்டு மதீனாவுக்கு இல்மு படிக்க சென்றார்கள் மாலிக் இமாமிடத்திலே. அதெல்லாம் படித்துக் கொண்டு முடித்துக் கொண்டு அவர்கள் மார்க்கத்தை மக்களுக்கு சொல்வதற்காக, மார்க்கத்தை தீனை சொல்வதற்காக ஈராக்குக்கு போகிறார்கள். பல முறை ஈராக்குக்கு போனார்கள். அங்கே ஈஜிப்துக்கு, மிஸ்ருக்கு சென்றார்கள். இப்படி பல இடங்களிலுமே இந்த தீனை மார்க்கத்தை பரப்பி மிகப்பெரிய ஆலிமாக, ஷேகாக, இமாமாக இருப்பவர்கள். நாம் எல்லாம் கண்ணியப்படுத்துகிற, நாம் எல்லாம் எங்களுடைய இமாம் என்று சொல்கிற இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எகிப்திலே வஃபாத்தாகிறார்கள். இப்படி எல்லோரையும் எடுத்து வாருங்கள், எல்லோரையும் எடுத்துக் கொண்டு வந்து இன்றைக்கு வந்து விடுங்கள். இன்றைய காலத்திற்கு வந்தால் இந்த தீன் யாரினால் ஹயாத்தாக்கப்பட்டிருக்கிறது? மார்க்க இல்மை படித்தவருக்குத்தான் மார்க்கத்தை சொல்ல முடியும். குர்ஆனுடைய விளக்கம் சொல்ல வேண்டும் என்றால் குர்ஆனுடைய விளக்கம் படிக்க வேண்டும். வெறுமனே தர்ஜுமா மொழிபெயர்ப்பை மட்டும் பார்த்துவிட்டு விளக்கம் சொல்வதல்ல. முறையாக அரபியை கற்க வேண்டும், முறையாக அதனுடைய பாட்டையை தெரிய வேண்டும், அதனுடைய இலக்கணங்களை, அதனுடைய இலக்கிய நயங்களை, அதனுடைய போங்குகளை எல்லாம் மிக தெளிவாக தெரிய வேண்டும். ஹதீஸை பற்றி சொல்வதென்றால் ஹதீஸை வாசிக்க வேண்டும். எவ்விதம் வாசிப்பது? அதற்கு மொழியாற்றல் தேவை. அதனுடைய இலக்கணம், அதனுடைய இலக்கியம், அதனுடைய மொழி நடைமுறை, அன்றைய கால சூழ்நிலை, இவைகள் எல்லாவற்றையும் தெரிந்துதான் இந்த ஹதீஸை சொல்ல வேண்டும். அப்படி என்று சொன்னால், அதாவது உங்களுக்கு பெரும்பாலும் இன்றைக்கு இருக்கிற மக்களுக்கு ஹஸரத் என்று சொன்னால் ரொம்ப லேசாக, ஹஸரத் யாரு பள்ளியிலே தொழ வைக்கிறார், அல்லதுக்கு வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஜும்மா நடத்துகிறார், அல்லது நிக்காகை நடத்தி வைக்கிறார், அல்லது ஒரு ஜனாதாவிலே வந்து துஆ ஓதி விடுகிறார், அல்லது ஏதாவது முக்கியமான விசேஷங்கள் இருந்தால், பிள்ளை பிறந்து விட்டால் பேர் வைப்பதற்கு வருகிறார், கடை திறக்க வேண்டுமானால் கடை திறக்க வருகிறார். இது ஒரு சாதாரணமான சின்ன விஷயங்கள். இவைகளுக்கு மட்டும்தான் இந்த உலமாக்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். உலமாக்கள் என்றால் இது மட்டும்தான் வேலை என்று கூட சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, இந்த ஆலயங்கள் படுகிற பாடு இருக்கிறது அல்லவா? மதரசாக்களிலே நான் என்னை சொல்கிறேன், நான் சுமார் ஓதி முடிப்பதற்கு 10 ஆண்டுகள் என்ற காலம் கழிந்திருக்கிறது. 1979 மதரசாவுக்கு போனவன் 89ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டு தான் அங்கிருந்து எல்லாவற்றையும் முடித்துக் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்தான். இலங்கையிலே நான் ஓதுகிற பொழுது பல வருடங்கள், இந்தியாவிலே சென்று உலகமெல்லாம் பிரபலமாக இருக்கக்கூடிய அல் பாக்கியாத்து ஸாலிஹாத் என்று வேலூரிலே இருக்கக்கூடிய அந்த மிக பழமையான மதரசாவில் தான் நான் தனது வாங்கினது, கற்றது எல்லாம். தனது என்று சொன்னால் கற்பிக்க. இப்படி ஒவ்வொரு ஆலிமும் உருவாகுவதற்கு குறைந்தது 7 வருஷங்கள் என்று வைக்கிறோம். 7க்குள்ளே முடிவது இல்லை. 8, 9, 10, 12 இப்படி போய் கொண்டிருக்கும். அதே போல ஒரு ஹாஃபில் என்று சொன்னால் 3 வருடங்கள் 4 வருடங்கள் அவர் காலங்களை செலவழிக்க வேண்டியிருக்கிறது. சரியாக ஒரு ஹாஃபிலாகி ஆலிமாகி சாதாரணமாக வருவதென்றால் 10 வருஷம் 12 வருஷம் போய்விடும். இவ்விதமாக இவர்கள் கற்றவர்கள் அங்கே என்ன கற்றுக்கொள்கிறார்கள்? மதரசாக்கள் என்று சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கு நீங்கள் வெளியில் இருந்துதான் பார்க்கிறீர்கள். வருவார்கள், அதாவது உங்களுடைய கடைக்கோ உங்களுக்கு தெரிந்தவர்களோ எங்களுடைய மதரசாவுக்கு உதவி செய்யுங்கள் என்றுதான் உலமாக்கள் கேட்பார்கள். நீங்கள் உங்களிடத்திலே பண வசதி உள்ளவர்கள் உதவி செய்வீர்கள். அதுவும் இன்றைய காலத்திலே மதரசாவுக்கு உதவி செய்வது என்று சொன்னால் மலையை பிறக்குவதை போல இருக்கிறது. ஒரு 500 ரூபாய் எழுதுவது என்றால் 1000 ரூபாய் கொடுப்பது என்று சொன்னால் ஏதோ இவர்களுக்கு, அதாவது வேண்டாம் வெறுப்புடன் நிறைய பேர் செய்வதாக இருக்கிறது. போய் பார்க்க வேண்டும் மதரசாக்கள். அந்த மதரசாக்களிலே அதாவது வரக்கூடிய சாப்பாடுகள் நாங்கள் ஓதுகின்ற காலத்தில் அதையும் சொல்ல வேண்டும். அதாவது இந்தியாவிலே நாம் ஓதுகின்ற நாள் கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்களுக்கு மேலா நான் அங்கே கழித்திருக்கிறேன். அங்குள்ள அன்றைய சூழ்நிலையில் மதரசாவுடைய சாப்பாடு இந்தியா சாப்பாடு அவ்வளவு நமக்கு ஒத்துக்கொள்ளாத எல்லோருக்கும் தெரியும். அந்த 7 ஆண்டு காலங்களிலும் இரவு நேரத்திலே வெறுமனே 50 சாதத்து 50 பைசாவுக்கு ஒரு மிக்சர் பொட்டலம் அல்லது வேறு ஏதாவது ஒரு பொட்டலத்தை கடலையை வாங்கி கொண்டு வைத்து அங்கே கொடுக்கிற அந்த ஆணத்தை லேசாக தெளித்துக் கொண்டு அவ்வளவு காலம் நான் இருந்திருக்கிறேன். அந்த அளவுக்கு சிரமங்கள் மதரசாக்களில் தான். எங்க இருக்கிற மதரசாக்களிலும் கூட இன்றைய நிலைமை அதுதான். அவ்வளவு இங்கு ஓடக்கூடிய மாணவர்கள் மதரசாவுக்கு போய்விட்டால் நீங்கள் 10 பேர்களை மதரசாவுக்கு சேர்த்தால் 2 பேர்கள் 3 பேர்கள் தான் ஆலிமாவார்கள். காரணம் என்ன? அவ்வளவு சிரமம்.
இன்று வரைக்கும் கூட அதிகமான மதரசாக்கள் பழமையான அமைப்பிலே தான் இருக்கிறது. கீழே உட்கார்ந்துதான் ஓதுவது, கீழே தான் நாங்கள் பாயை போட்டு தான் படுப்பது, அங்கே வைத்து எழுதுவதற்கு கூட இருக்கிற மேசை சின்ன மேசையாகத்தான் இருக்கும். கரும்பலகை என்பதும் அந்த காலத்திலே உள்ளதாகத்தான் இருக்கும். இப்படி பல சிரமங்களுக்கு மத்தியிலே 1 வருடம் 2 வருடம் 5 வருடம் 7 வருடம் அதற்கு மேலாக இன்னும் தௌரா என்று சொல்லி 2 வருடங்கள் அவைகளுக்கு செலவழிக்கப்படுகின்றன. அதே போல இன்றைய உலமாக்கள் முஃப்தி என்ற அந்த கோஷிற்கு ஒருவரும் செலவழிக்கின்றார்கள். வேறு வேறு எத்தனையோ விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவர்கள் எதை செய்துவிட்டு வந்தாலும் உங்களது பொதுமக்களுடைய பார்வையிலே ஹஸரத், பொதுமக்களுடைய பார்வையிலே ஆலிம், அவரை கூப்பிட்டாங்க என்ன, ஆலிம்கள் என்ன செய்வார்கள்? பள்ளிவாசலில் பணிபுரிய வேண்டும் அல்லது மதரசாக்களில் பணிபுரிய வேண்டும். இவ்விதமாக பணிபுரிய வேண்டும் என்பது சொல்வது இருக்கிறது அல்லவா, இது உலமாக்களே உருவாக்கி கொண்ட ஒரு கட்டாயமான விஷயம். ஏனென்றால் பள்ளிவாசலுக்கு பணிபுரிய உலமாக்கள் வராவிட்டால் இந்த பள்ளிவாசலில் இத்தனை அமல்களை யார் செய்வது? மதரசாக்களில் பணிபுரிய உலமாக்கள் இல்லாவிட்டால் குர்ஆன் மதரசாவை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களது பிள்ளைக்கு குர்ஆன் கற்றுக் கொடுப்பது யார்? மதரசாக்கள் மூலமாக இருக்க வேண்டும் அல்லது தனிப்பட்ட முறையிலேயாக இருக்க வேண்டும். ஒரு ஆலிமின் மூலமாக மட்டும்தான் குர்ஆனை கற்றுக் கொடுக்க முடியும். இவ்விதமான நிலைமையில் மதரசாக்கள் உலமாக்கள் வருகிற பொழுது இன்றைக்கு உலமாக்களை மிக சாதாரணமான முறையில் தான் பார்க்கப்படுகிறது. வசதியானவர்கள் பள்ளிவாசல்லையா இருக்கட்டும் அல்லது மதரசாக்கள்லையா இருக்கட்டும் அல்லது பொதுவான வெளியிலேயாக இருக்கட்டும் அல்லது பொதுவாக்கள்லையாக இருக்கட்டும், உலமாக்கள் தேவை என்ற உணர்வு இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது. உலமாக்களை பொறுத்தவரையிலே என்ன கற்று வருகிறார்கள் தெரியுமா? குர்ஆன், தஃப்சீருல் குர்ஆன், குர்ஆனுடைய விளக்க உரை. அதிலே மதரசாக்களில் அதாவது தஃப்சீருல் ஜலாலைன் என்று ஒன்று படித்துக் கொடுக்கப்படும், தஃப்சீர் இப்னு கஸீர் என்று படித்துக் கொடுக்கப்படும், இன்னும் பல தஃப்சீர்கள் குர்ஆனுடைய விளக்கம் அவர்களுக்கு அங்கே படித்துக் கொடுக்கப்படும். ஹதீஸ்கள் என்று எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு புகாரி, முஸ்லிம் அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்கிறீர்களே, இவைகள் அனைத்துமே உலமாக்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. அவர்கள் அதை படிக்கிறார்கள், இந்த குர்ஆனை மனனமிடுகிறார்கள், ஹதீஸ்களை மனனமிடுகிறார்கள். இவைகள் போக ஃபிக்ஹினுடைய கிதாபுகள், ஃபிக்ஹினுடைய கிதாபுகள் என்று அதாவது மதரசாக்களில் சஃபீனத்துன் நஜா என்ற சின்ன கிதாப் ஒன்றை வைப்பார்கள். இதிலே இருந்து மஹல்லி என்று வருகிற வரைக்கும் இருக்கிற எல்லா கிதாபுகளையும் கற்றுத்தான் இவர்கள் வருகிறார். இப்படி பல ஆண்டு காலங்களை தான் செலவு செய்துவிட்டு வரக்கூடிய உலமாக்களிடத்திலே பொதுமக்கள் எதை எடுத்துக் கொள்கிறார்கள்? பொதுமக்கள் எதை எடுத்துக் கொள்கிறார்கள் என்று கேட்டால் இன்றைக்கு ஒன்றையுமே எடுத்துக் கொள்வது. அவர்கள் பார்ப்பது எது? உலமாக்களுடைய குறைநறைகளை மட்டும்தான் அவர்கள் பார்த்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பரவலாக இன்றைக்கு காண்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, இந்த உலமாக்களை நீங்கள் மிக கவனமான முறையிலே அதாவது மிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டும். உலமாக்கள் என்பவர்கள் நான் இப்போது சொன்ன இந்த இல்மை கற்பவர்கள், ஹாஃபில்கள் என்பவர்கள் முழு குர்ஆனையும் அல்ஹம்து சூராவிலே இருந்து ஆரம்பத்தில் அல்ஹம்திலே இருந்து அலிஃப் லாம் மீமிலே இருந்து குல் அஊது பிரப்பின் நாஸ் வரைக்கும் ஒரு எழுத்து விடுபடாமல் பாடமாக்கக்கூடியவர்கள் தான் ஹாஃபில்கள். ஒரு எழுத்து விடுபட்டு விட்டால் குர்ஆன் முடிந்து போய்விடும். ஒரு வசனம் விடுபட்டு விட்டால் மறந்து போய்விட்டால் குர்ஆன் இல்லாமல் போய்விடும். அந்த 30 ஜுஸுகளையும் மனதிலே வைத்துக் கொண்டு ஹாஃபில் என்று வரக்கூடியவர்கள் எவ்வளவு மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் என்பதை நீங்கள் விளங்க வேண்டும். அதுபோன்று இன்றைக்கு நீங்கள் உலமாக்களை தெளிவாக விளங்க வேண்டும் என்றால் அதிகமானவர்கள் நினைப்பது என்ன? யாரெல்லாம் சொல்லிக்கிறார்களோ அவர்கள் ஹஸரத் அல்லது ஆலிம், யாரெல்லாம் பயான் பண்ணுகிறார்களோ அவர்கள் ஆலிம், அவர்கள் ஹஸரத், அல்லது யாரெல்லாம் தஅவா செய்கிறார்களோ அவர்கள் ஆலிம், அவர்கள் ஹஸரத். அப்படி அல்ல. நான் சொன்ன பிரகாரம் ஆரம்பத்திலே இருந்து சொல்வார்கள். நாம் போன உடனே மதரசாக்களில் மஜ்முஅத்துன் நபு என்கிற கிதாபிலே ஃபஅல ஃபஅலா என்று தொடங்கி கொடுப்பார்கள். அதிலே இருந்து இந்த 7 ஆண்டு காலங்கள் அல்லது 6 ஆண்டு காலங்கள் அங்கே எல்லாவற்றையும் முடித்துக் கொண்டு இந்த தனது சர்டிபிகேட்டை வாங்கிக் கொண்டு வருகிறாரே, இவர்தான் தகுதி வாய்ந்த ஒரு ஆலிம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? மருந்தெடுக்க போக வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? டாக்டரிடத்திலே போக வேண்டும். அப்போது யார் டாக்டர் என்று பார்ப்பீர்கள், அவர் எதில் ஸ்பெஷலிஸ்ட் என்று பார்ப்பீர்கள், எந்த ஆஸ்பத்திரிக்கு அவர் வருகிறார் என்று பார்ப்பீர்கள், அதே நேரத்திலே அவர்களிடத்திலே மக்கள் போகிறார்களா என்று பார்ப்பீர்கள். இதுவெல்லாம் தேடி பார்த்து தான் நோய்க்கு மருந்தெடுக்கிறீர்கள். ஆனால் சொர்க்கத்திற்கு கொண்டு போகக்கூடிய இந்த தீன் அமல்கள், இபாதத்துகள், உபதேசங்கள், நசீகத்துகள் இவைகளை பெற்றுக் கொள்வதற்கு வரக்கூடியவர் ஆலிமா என்று பார்க்கிறீர்களா என்றால் இல்லை, அதை பற்றி அக்கறை இல்லை. யாரு வேண்டும் என்றாலும் பயம் பண்ணலாம், யாரு வேண்டும் என்றாலும் சொல்லலாம். இப்படியான ஒரு சூழ்நிலை. எல்லா துறைக்கும் ஆளை தேடி பார்க்கிற நீங்கள் உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொள்வதற்கு, குர்ஆனை கற்றுக் கொள்வதற்கு, நல்ல நசீகத்துகளை, பயான்களை கேட்டுக் கொள்வதற்கு ஆக
ஆதாரபூர்வமான செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு தகுதி வாய்ந்த ஆணையங்களை நீங்கள் தேட வேண்டும். இன்றைக்கு மார்க்கத்தின் பெயரால் நிறைய பொய்கள் சொல்லப்படுகின்றன. மார்க்கத்திலே ஆதாரம் இல்லாத பல விஷயங்களை விட்டடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல விஷயங்கள் இன்றைக்கு நடைபெறுகின்றன. அப்படியான ஃபித்னாக்களில் இருந்து உங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் சரியான உலமாக்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதிகமான முறையில் இன்றைக்கு இருக்கிற முசீபத்து என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு இயக்கமாக பிரிந்து போய்விட்டோம். ஒவ்வொரு இயக்கமாக பிரிந்து போய் ஒவ்வொருவருமே நாங்கள் எங்களது இயக்கத்துக்கு வாசாக யார் பேசுவாரோ அவர் நல்ல ஹதரத், அவருக்கு தான் இடம் கொடுக்க வேண்டும், அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எந்த இயக்கமும் இல்லாமல் இதுதான் கருத்து, இதுதான் குர்ஆன், இதுதான் ஹதீஸ், இதுதான் இமாம்கள் சொன்னது, இதுதான் வரலாறு என்று உங்களுக்கு தெளிவாக சொல்கிற பொழுது 4 கூட்டமாக பிரிந்திருப்பவர்கள் அதை யாருமே எடுத்துக் கொள்வதில்லை. சில நேரங்களிலே குர்ஆன் சொல்லும், ஹதீஸிலே இருக்கிறது, நமக்கு பிடிக்கவில்லை என்பதனால் அந்த குர்ஆனுடைய வசனத்தையே தூக்கி போட்டு விடுகிறார்கள்.